ஒரு தம்பியே அக்காவை தப்பா கூப்பிடுறான், தப்பா பாக்குறான், தப்பா தொடுறானாமா. அவங்க அக்கா கமெண்ட் போட்டிருக்காங்க. கமெண்ட்ட நான் காமிக்கிறேன் பேக் கேமரா போட்டு. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம நெறைய எவல்யூஷன் நெறைய டெக்னாலஜி, நெறைய மாற்றங்கள் வந்துருச்சு. நல்ல வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில ஒரு சில விஷயங்கள நம்ம தவறா பாக்குறோம், தவறா எடுத்துக்கிறோம். அது வீட்டுக்குள்ள வரைக்கும் கொண்டுட்டு வரது ரொம்ப தப்பு. ஒரு தப்பான ஒரு விஷயம் பாக்குறீங்க, எல்லா செல்லுலயும் வந்துருச்சுன்னா, அத எதோட பாக்கணும், எதோட நிறுத்திக்கணும்னு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலோட இருங்க. ஏன்னா, ஒரு குடல்ல பிறந்து, ஒரு எச்சி பால குடிச்சு, அக்கா தம்பி, அண்ணன் தம்பின்னு ஒரு உறவுகள வந்து கொச்சப்படுத்த வேண்டாம்னு நெனைக்கிறேன். அது ஒண்ணு தான் இப்ப கொஞ்சம் உருப்படியா இருக்கு. உனக்கு இதே கமெண்ட் தான் வருமானா, எனக்கு இந்த கமெண்ட் தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சமாவது நாடு சீர்கேடு ஆவறத ஒரு 1% நான் மாத்தணும்னு நெனைக்கிறேன். நீ ஒழுங்கான்னு கேட்டா நான் ஒழுங்கு தான். நம்புறவங்க நம்புங்க. நம்பாதவங்க என்ன நேசிக்கிற என் அன்பு உறவுகள், என் செல்ல உறவுகள், என் தங்க உறவுகள் இருக்காங்க. அதனால உங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு விஷயங்கள் நடந்தா சொல்லுங்க, மாத்துங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு 5 நிமிஷம் ஆசைக்காக அம்மா, அப்பா உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அக்கா தங்கச்சி உறவ தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. ஒரு தப்பான வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, அது நம்ம கண்ட்ரோல் இல்லாம தாண்டி வந்து நம்ம அம்மாவ தப்பா பாத்துருவோமா? சோ ஒரு விஷயம் பாக்குறீங்கன்னா, அத அதோட நிப்பாட்டிட்டு வீடு வரைக்கும், உறவுகள் வரைக்கும் கொண்டுட்டு வராதீங்க. ஏன்னா, இப்படி திரும்பி பார்த்தா உங்க பேர கெட்ட பேர் ஆக்கிடும். உங்க லைஃப் டோட்டல் காலி ஆயிருக்கும். சரிங்களா? ஒரு பிறவி தான். நல்லா சம்பாதிப்போம், ஆரோக்கியமா இருப்போம். எல்லார்கிட்டயும் அன்பா இருப்போம், ஹேப்பியா இருக்கும். சரிங்களா? பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆனா இது உண்மையான விஷயம். நான் பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? பாத்தீங்களா? இந்த பதிவ பாத்தீங்களா? அதனால இது உண்மையான பதிவு போட்டுருக்காங்க. தயவு செஞ்சு இவ்ளோ கேவலமா, இவ்ளோ கொச்சையா கூட பொறந்த உறவ அசிங்க